கேரேஜ் மெயின் கேட்டை மூடி டைட் பண்றான். கேரேஜ் மெயின் கேட்டை மூடுனா ஒர்க்கர் முழுக்க உள்ள. கேண்டீன் அவ்வளவு கொடுக்க முடியாது. கேண்டீன் தொழிலாளி கான்ட்ராக்ட் எடுத்தது யாரா? மஸ்தூர் யூனியனுடைய நிர்வாகி, டிவிஷன் நிர்வாகி தான் கான்ட்ராக்ட். கேரேஜ் கேண்டீன்ல 18,000 ரயில்வே சம்பளம் கொடுக்குது கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு. 10,000 கொடுப்பான், 8,000 பாக்கெட்ல போடு. ஒவ்வொரு தொழிலாளி சம்பளம் 20 தொழிலாளி சம்பளம் பாத்துக்கோங்க. மாசம் 8,000 பாக்கெட் போகும் 20 தொழிலாளி சம்பளம். இதான் யதார்த்தம். நம்ம ஜெயிச்ச உடனே அந்த தொழிலாளி எல்லாம் வேலைக்கு வராது நிறுத்திட்டாங்க. பாயிண்ட் டீ பாயிண்ட்டுக்கு டிஃபன் போல டீ போல பிரச்சனையை உருவாக்கலாம். எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை உருவாக்குவார்கள். மஸ்தூர் யூனியன் உண்மையாகவே தோல்வி. மஸ்தூருக்கு வெற்றி அல்ல இது. அவன் இரண்டாவது வந்ததுங்கிறது தொழிலாளி அவனை இரண்டாவது தேர்ந்தெடுத்ததுங்கெல்லாம் உண்மை. போஸ்டல் ஓட்டு எண்ணும் போது நமக்கு தெரியாது. போஸ்டல் ஓட்டு ரிசல்ட் தான் சொன்னா நம்ம போல எங்க இருந்தோம்? கவுண்டிங் சென்டர்ல இருந்தோம். போஸ்டல் ஓட்டு என்னது தெரியாது. 107 அதிகம் பின்னாடி சொன்னாங்க. அதான் நமக்கு தெரியும். உண்மையாக அவர்கள் பெற்றது தோல்வி. அதான் யதார்த்தம். டிஆர் தான் நம்பர் 1. இந்த தோல்வி ஏன் கிடைச்சது? அவன் மேல வந்த வெறுப்புல கிடைச்சது. தொழிலாளியை பழிவாங்கிறதா கிடைச்சது. இன்னும் அந்த பழிவாங்கக்கூடிய புத்தி எஸ்ஆர்எம்யூக்கு மாறவில்லை. இன்னமும் தொழிலாளியை பழிவாங்கக்கூடிய வேலை தான் இப்ப கேரேஜ்ல துவக்கிருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் செய்வாங்க. தொழிலாளியை பாதுகாக்கும் அரணாக நிற்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. தொழிலாளியை பழிவாங்கும் போது நாம பார்த்துக்கிட்டு நிக்க கூடாது. தொழிலாளியை பழிவாங்குறான்னு தொழிலாளி கிட்ட சொல்றதோடு இல்லாம அதிகாரி கிட்ட போய் நிக்கணும். தொழிலாளியை பழிவாங்கலாம். தொழிலாளி டீ கொண்டு போகல, டிஃபன் கொண்டு போகல, உடனே மாற்று ஏற்பாடு பண்ணு. நான் கூட நிக்கிறேன். ஒர்க்கர் கிட்ட பேசணும். இவன் பழிவாங்கறான், ஒர்க்கரை பழிவாங்கறான், ஒர்க்கருக்கு கெடுதல் பண்றான். நாம கொண்டு போகணும். 5 நாள் கண்ணையா ஒரு நாள், ராஜாசின் ஒரு நாள், ராகவையா ஒரு நாள் பேசுறாரு, பிஆர்எஸ் உடைய பொதுச் அகில இந்திய தலைவர் ஒரு நாள் பேசுறாரு, ஜானகிராமன் ஒரு நாள். 5 நாள் கேரேஜ்ல. ஆனா கண்ணையா என்னைக்கு வந்துட்டு போனாரோ, ராஜாசி என்னைக்கு வந்துட்டு போனாரோ அதுக்கு மட்டும் தான் ஃபுல் டே பிரசன்ட். மற்ற தலைவர்கள் எல்லாம் உள்ள போய் கேன்வாஸ் பண்ணதுக்கு ஃபுல் டே பிரசன்ட் இல்ல. இப்ப தொழிலாளிக்கு மிச்ச நாள் முழுக்க ஆப்சென்ட் போட்டிருக்க. எப்படி அது கரெக்ட்? நீ செய்யறது கரெக்டா? சிடபிள்யூஎம் கேரேஜ் செய்யறதுல ஜிஎம் நிர்வாகம் தலையிடணும், அது சிடபிள்யூ தலையிடணும். அத்தனை தொழிலாளி ஆப்சென்ட் ஆகும். ஐடி லெவல மாத்து. ஒரே சட்டம் தானே. இன்னைக்கு அவனும் நானும் ஒண்ணியா? இன்னைக்கு அவங்களும் நானும் ஒண்ணு. அவங்களுக்கு என்ன உரிமையா? அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு என்ன செய்தியோ அதை எங்களுக்கு செய்யணும். எப்படி நீ ஆப்சென்ட் போட முடியும்? ராகவையா பேசுற நாளுக்கும் சரி, பிஜேபியுடைய கார்மிக் யூனியனுடைய அகில இந்திய தலைவர் வந்த நாளுக்கும் சரி, அனைத்து நாட்களுக்கும் அவர்கள் பிரசன்ட் போட்டு அந்த நாட்களை ஐடியாவாக மாற்றவில்லை என்றால் தொழிலாளிக்கு நஷ்டம். டிஆர் ஜெயிக்கிறதுக்கு முன்னே ஷிஃப்ட் டைம் மாத்தலாம். கவுண்டிங் முன்னாடியே 7 நாள் பரவாயில்ல மாத்திட்ட, அடுத்த பிரச்சனையை சரி பண்ணல. ஆக நான் கேட்பது, ஒரு சுமூக உறவு வேண்டும் என்றால் பிசிஎம் அவர்களும் சிடபிள்யூ அவர்களும் கேரேஜ் நிலவரத்தை தலையிடுங்க. தொழிலாளி எந்த காரணம் பாதிக்க கூடாது. தொழிலாளி பாதிக்காம இருக்க நடவடிக்கையை பிசிஎம் நிர்வாகம், ஜிஎம் நிர்வாகம் தலையிட்டு செய்யணுங்கிற வேண்டுகோளை நான் முன்னாடி வச்சுக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தால் நாம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவோம். நமக்கு அதிகமான வடமாநில தொழிலாளர்கள் வாக்களித்தார்கள். அவங்களுக்கு மிரட்டாம, அவங்கள பாதிக்காம நீங்க பாத்துக்கோங்க. வடமாநில தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஜிஎம்பிஎம் கூட்டத்தில் ஐடிடி ஐஆர்டி சப்ஜெக்ட முதல் சப்ஜெக்டா வச்சு அது ஒரு வடமாநில தொழிலாளி இங்கே வேலை செய்ய மாறு தெரிஞ்சன ஜிஎம்ஓட பேஸ் பண்ண வைப்போம். நம்ம வாக்கு கொடுத்திருக்கோம். அதை நாம் நிறைவேற்றுவோம். ஃபார்முலா கொடுக்க சொல்லி நிறைவேற்றுவோம். என்பிஎஸ் கேஸ்ல நம்ம யூபிஎஸ்க்கு ஒரு பிசினஸ் பெட்டிஷன் போட்டு அந்த என்பிஎஸ் கேஸ யூபிஎஸ் வழங்க தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல நாம நடவடிக்கை எடுப்போம். அதே போல் ஒர்க் ஷாப்ல பயோமெட்ரிக் பிரச்சனை பேசுவோம். நிர்வாகத்துக்கிட்ட, ஜிஎம் நிர்வாகத்துல பேசுவோம், பிசிஎம் நிர்வாகத்துல பேசுவோம். பேசல சரி வரல. தொழிலாளி எத்தனை இது போல இல்ல. தொழிலாளி 6000 பேர் கேரேஜ் உட்கார 6000 பேர் கூட்டியா நீங்க உட்கார வைக்கணும்னா உட்கார வைக்கிறதுக்கு நாம தயாராக நிற்கிறோம். தானாக பிளெக்சி டைம் என்பது உருவாகும். தானாக பிளெக்சி டைம் உருவாகும். ஆக தொழிலாளிக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றுவோம். தொழிலாளியை பாதுகாப்பதான் இந்த 5 வருஷம் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அந்த பாதுகாக்கும் வீரர்களாக வரக்கூடிய 5 ஆண்டுகளில் டிஆர்இ தொழில் களத்திலே முன்னிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, யார் பெயரால் விட்டிருந்தா பத்திரிகையாளர்கள், நம்முடைய மைக்கு, காவல்துறை நண்பர்கள், ஆர்பிஎஃப் நண்பர்கள், யார் பேரா நான் சொல்லாம இருந்தா அத்தனை பேரும் மன்னித்தருளுங்கள். அனைத்து உதவிகளை செய்த வாக்களித்த ஜிஎம் அலுவலக, டிஆர்எம் அலுவலக, எம்எம்சி, சென்னை டிவிஷன், மதுரை, சேலம், திருச்சி, திருவனந்தபுரம், பாலக்காடு அத்தனை கோட்ட முக்ஷாப், அத்தனை கோட்ட தொழிலாளிகளுக்கும் டிஆர்இ சார்பாக நாம நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.